வணக்கம். ராஜ்யசபாவுக்கான தேர்தல் ஒரு 25 இடங்களுக்கான தேர்தல், ஒரு 2 இடங்களுக்கான இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு 27 இடங்களுக்கான தேர்தல் சமீபத்தில நடந்திருந்தது. ஸோ இதில போட்டியின்றி 25 பேர் தேர்வாயிட்டாங்க. ஒரு 2 இடங்களுக்கான தேர்தல் ஜூன் மாதம் 18ஆம் தேதி நேத்திக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில 2 இடங்களுக்கான தேர்தல்ல 3 பேர் போட்டியிடுறாங்க. ஸோ அந்த 2 பேர் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேத்திக்கு அந்த தேர்தல் நடந்திருக்குது. பல ட்விஸ்ட்டுகள் வந்துட்டு நடந்திருக்குது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தரப்புலேருந்து ஒரு வேட்பாளர், காங்கிரஸ்லேருந்து ஒரு வேட்பாளர், பிஜேபிலேருந்து ஒரு வேட்பாளர். மொத்தமா 81 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 28 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவை பெறக்கூடியவர் ஒரு எம்பி ஆவார். அந்த வகையில 56 எம்எல்ஏக்கள ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி இந்திய அலையன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அவர்களால 2 எம்பிக்கள தேர்வு செய்ய முடியும். பிஜேபி வசம் 24 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு மெஜாரிட்டிக்கு ஒரு 4 இடங்கள் கம்மியா இருக்குது. ஸோ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவர்களினுடைய வேட்பாளர் ஒருத்தர் வந்துட்டு ஜெயிச்சிட்டாரு 30 ஓட்டுகள் பெற்று. அடுத்தது காங்கிரஸ் அண்ட் பிஜேபி 2 தரப்புல இருந்தும் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தாங்க. ஸோ காங்கிரஸினுடைய வேட்பாளர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது காங்கிரஸ் வேட்பாளர் வெறும் 20 ஓட்டு மட்டும் தான் பெற்றிருந்தாரு. பிஜேபி வேட்பாளர் அவர்களுக்கு 24 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இருந்தது. வெற்றிக்கு 28 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு தேவை. ஆனா அவங்களுக்கு விழுந்தது 30 ஓட்டுகள். ஸோ 2 ஓட்டு செல்லாத ஓட்டா மாறிடுச்சு. 28 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவோடு அவர்களினுடைய சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் எம்பியா தேர்வாயிருக்கிறாரு. இந்திய அலையன்ஸ்ல இருந்து அவங்க இடதுசாரிகள் நாங்கள்லாம் வந்துட்டு பிஜேபி ஆதரவாளருக்கு ஓட்டு போடவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல ஆர்ஜேடி இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்கள் தான் வந்துட்டு கிராஸ் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவர்கள் பிஜேபியினுடைய ஆதரவு பெற்ற எம்பியை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்கிறோம். 6 ஓட்டு கிராஸ் ஓட்டா விழுந்திருக்குது. அதுல 2 ஓட்டு செல்லாது. 4 ஓட்டு வந்துட்டு கிராஸ் ஓட்டு வழியா பிஜேபியினுடைய வேட்பாளர் ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய பைத்யநாத் ராம் அவர் 30 ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாரு. பிஜேபியினுடைய பரிமல் நத்வானி அவர் 28 ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாரு. பிரணவ் ஜா காங்கிரஸினுடைய வேட்பாளர் 20 ஓட்டுகளை மட்டும் தான் வாங்கியிருக்கிறாரு. ஸோ பிஜேபி அண்ட் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ராஜ்யசபாவினுடைய முடிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி 12, தெலுங்கு தேசம் பார்ட்டி 3, என்சிபி 1, என்பிபி 1, ஜனசேனா 1, ஜார்க்கண்ட்ல சுயேட்சை வேட்பாளர் பாஜகவினுடைய ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் 1ன்னு சொல்லிட்டு என்டிஏ அலையன்ஸ் 19 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 5, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அலையன்ஸ் 6 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ZBM ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா என்டிஏ 19 இடத்துலையும் இந்திய அலையன்ஸ் 6 இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.